கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 5ல் வலம் வரும்போது அவருடன் இணைந்தும் குரு பகவானுடன் இணைந்தும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க. இந்த வேளையில் பொதுவாகவே பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்கு சூரியன் வருவது தந்தை வழி உறவு முறைகளில் ஏற்படக்கூடிய மனஸ்தாபம், சிக்கல், சிரமம் என அனைத்தும் விலகுவதோடு ஒற்றுமை அதிகரிப்பதோடு தந்தை வழி உறவுமுறையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் உள்ளிட்ட சிரமங்கள் விலகுவதற்கான சந்தர்ப்பமும் உருவாகும். அந்த வகையில் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவுடன் இணைந்து சூரியன் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை என்பது யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை பார்க்கும் போது முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் நவ கிரகங்களிலே ஆளுமையும் அதிகாரமும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் மற்றும் பல்வேறு வகையில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல பணிகளை எளிய முறையில் செய்து முடிக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே சூரியனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அவை சாத்தியம் என்று சொல்லிவிட முடியும். ஏனென்றால் நவகிரகங்களிலே சூரியன் இல்லை என்றால் நவகிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதீத ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது உயர்ந்த பொறுப்பையும் உயர்ந்த இடத்தையும் அடையக்கூடிய அளவிற்கு மனித வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்டவற்றிற்கும் முக்கிய காரணகர்த்தாவாக பார்க்கப்படுகிறார். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுவாக அமர்வது, சுகஸ்தானத்தை விட்டு விலகுவது, முற்றிலுமாக உஷ்ண ரீதியாக சந்தித்து வரக்கூடிய உடல் ரீதியான பல பிரச்சனைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். மிக பெரிய அளவில் நெருக்கடி, சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவில் சிக்கல் நிறைந்த பணிகள் அனைத்திலும் சிக்கல்களை களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிச்சயமாக சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதோடு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுபத்துப பாதையில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது 3 கிரகநிலைகளும் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. பொதுவாகவே குருவுடன் மற்ற கிரகநிலைகள் இணையும் போது பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் அமையும். ஆனால் இந்த வேளையில் சூரியனும் சரி புதனும் சரி மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் போது உறுதியாகவே 3 மடங்கு நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் சந்தர்ப்பமும் உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்குள் பதியக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக குரு தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடம் மிகவும் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவில் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக இந்த வேளையில் குருவார் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவுடன் இணைந்து புதன் மற்றும் சூரியனும் மிக வலுவாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் சிறு முயற்சி கூட பல மடங்கு லாபத்தை பெருக்கி கொடுப்பதோடு தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறது. எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமுமின்றி
உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், அலைச்சல்கள், சிரமம் போன்றவற்றை விளக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, பாக பிரிவினை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்களை இந்த தருணத்தில் விளக்குவதோடு பெண்களால் வந்த பிரச்சனை, குடும்பங்களில் எதிர்பாராத பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த நிகழ்வுகள் என அனைத்திலும் சிறப்பான மாற்றம் உண்டு. அண்ணன் தம்பி, சித்தப்பா, பெரியப்பா என உறவுகளில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளிலும் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு. உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என அனைத்தையும் விலக்கி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அமைவதோடு கும்பராசிக்காரர்கள் நினைத்த பல காரியங்களை இந்த தருணத்தில் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதோடு மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருந்த பல நிகழ்வுகளை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே குடும்பத்தில் குழப்பம், மனக்கவலை, டென்ஷன், பல்வேறு வகையில பிரச்சனை என்று இருந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். இழுபறியில் இருந்து வந்த பல சுப நிகழ்வுகளில் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பம் நிச்சயமாக கைகூடும். உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் நிரந்தர வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தர லாபத்தையும் நிரந்தர வருவாயை பெறுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சூரியன் மற்றும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதன், குரு போன்ற கிரகநிலைகள் இந்த வேளையில் நிறைவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. 7.5 சனியின் இறுதி காலகட்டம் என்பதால் பாதிக்கு மேல் கடந்த சூழலில் நிச்சயமாக மிக சிறப்பான மாறுதலை இந்த வேளையில் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது அதன் மூலம் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிச்சயம் கிடைக்கும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சல் அமைவதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. விளையாட்டுத்துறை உள்ளிட்டவற்றிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல்நலம் அதிகரிப்பதோடு புத்துணர்ச்சியுடன் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கும்.